4 to 5 1 மணி நேரம் கஸ்தூரிட்ட ஜெயிலில் வச்சு பேசி சிறையில் பேசி டல்லாக இருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னா நைட்டெல்லாம் எனக்கு தூங்கலை அப்படின்னாங்க. ஏன் மேடம் தூங்கலை நீங்கள் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு செலிப்ரிட்டி. ரோட்டில் போனாலும் ஒரு 4 பேர் வந்து பேசுவாங்க, மேடம் அப்படி செல்ஃபி எடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்கள வந்து திடீர்னு அரெஸ்ட் பண்ணி பெயில் கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், நடிகை கஸ்தூரி பிக் பாஸ் போகும்போது அந்த நீதிபதியோட மனைவிக்கு தெரியலையா? நீங்க ஏன் ஒரு நீதிபதியே கம்யூனிட்டி கிளாஸ் கொண்டுட்டு வர முயற்சி பண்றீங்கன்னு ஏன் இப்படி ஒரு வாதத்தை முன் வைக்கணும்? அவங்க பேசின வார்த்தைகள் அந்த மாதிரி. நடிகை கஸ்தூரி அரசியல குதிக்க போறாங்களா? 2026 தேர்தலில் போட்டியிட போறாங்களா? டேஸ்டில் பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பர் மசாலா பவுடர். Taste Daily. Taste the Daily. வணக்கம் சார். சார் வணக்கம். ஜாஃபர் சாதிக்குடைய வழக்கறிஞர் பிரபாகரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சிறையில் இருந்த நடிகை கஸ்தூரி வந்து ஒரு கடிதம் எழுதுனதா ஒரு செய்தி வெளியிட்டாங்க. பட் இப்போ கஸ்தூரி வெளியில் வந்துட்டாங்க. கஸ்தூரி ஜெயிலில் இருக்கும் பொழுது ஏன் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி கடிதம் எழுதியிருக்காங்க? அப்படி உங்களுக்கும் கஸ்தூரிக்கு என்ன பிரச்சனை? கஸ்தூரி மேடம் வந்து ஃபஸ்ட்டு அரெஸ்ட் ஆனாங்க. அரெஸ்ட் ஆகி ரிமாண்ட் ஆகிறாங்க. அன்னைக்கு வந்து அவங்களோட நண்பர் ஸ்ரீதரன் சார்னு ஒருத்தர், அவர் வந்து என்னை கூப்பிட்றாங்க. நாங்கள் போய் புழல் சிறையில் அவங்க ரிமாண்ட் ஆகும்போதே நம்ம போய் பார்க்குறோம், மீட் பண்ணுறோம். உடனே வந்து அவங்க முன்ஜாமீன் போட்ட ஒரு வழக்கறிஞர் வந்து வழக்கு ஒழுங்காக பார்க்கல, முன்ஜாமீன் வந்து ரத்தாயிடுச்சு, அதனால தான் இப்போ கைது பண்ணிருக்காங்க. அதனால நீங்கள் வந்து வழக்கை பார்த்து நீங்கள் என்னோட பிரதர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் நம்பர் கொடுக்குறாங்க. நம்ம பேசினோம். அப்புறம் அடுத்த நாளும் நம்ம சிறையில் போய் பார்க்குறோம். நாங்கள் பெயில் போட்டோம். சண்டே ரிமாண்ட் ஆகிறாங்க. மண்டே லாஸ்ட் இந்த மண்டே ஃபைல் பண்ண பிறகு பெயில் வந்து நேற்று வந்து நம்மளுக்கு கிராண்ட் ஆகிடுச்சு. இதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு இன்னொருத்தரும் பெயில் போட்டிருக்காங்க. இன்னொரு வழக்கறிஞரும் போட்டிருக்காரு. அவரும் நம்ம நண்பர் தான். பட் அவர் வந்து பெயில் போட்டது எனக்கு தெரியாது, நான் பெயில் போட்டது அவருக்கு தெரியாது. அப்போ ஆர்குமெண்ட்ஸ் வரும்போது தான் தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு வழக்கை மட்டும் நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிட்டோம். வாபஸ் வாங்கினாலும் கிடச்சிது. அது வாபஸ் வாங்கலைன்னா ரத்த ஆகிட்ருக்கோம். பட் ஆனால் வந்து நேற்று கூட நான் அவங்கள போயிட்டு சிறையிலேருந்து வெளியே வரும்போது நான் போய் பார்த்தேன், பேசினாங்க. ஃபோன்லேயும் அதுக்கப்புறம் பேசினாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே இந்த 2 வழக்கறிஞர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணணுன்ற ஒரு காரணத்துக்காக ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க. அவங்க அட்வொகேட் ஒருத்தர் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் தான் அவர். அந்த இதை வந்து இப்போ கொஞ்சம் வெளியே மீடியாவில் வந்து அதை கொஞ்சம் பெருசாக பேசுகிறாங்க. அது எங்களுக்குள்ள ஒன்றும் இஷ்யூஸ்லாம் கிடையாது. அந்த அவர் வழக்கறிஞரும் என்னோட நண்பர் தான். அதனால வந்து நாங்கள் பேசி அதை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நேற்று அவங்க மேடம் கஸ்தூரி மேடம் வந்தாங்க, பேசியாச்சு, சால்வ் ஆகிடுச்சு. இதில் என்னன்னா, எதுக்கு நீங்கள் ஜாமீன் போட்டிங்கன்னா கிளைண்ட்டு கேட்குறாங்க, அப்போ போட்டோம். பட் அவங்களும் வந்து சார் அரெஸ்ட் ஆகிற சுச்சுவேஷனில் நம்மளை யாராவது வெளியே எடுப்பாங்களா அப்படின்னும் போது வழக்கு பார்த்தவர் வந்து சரியாக பார்க்கலன்றதுக்காக கொடுக்குறாங்க. பட் திரும்பவும் வந்து அவர் அப்ரோச் பண்ணுறாரு. அவருக்கும் நீங்களாவது எடுங்க, யாராவது ஒருத்தர் எடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தானே இருக்கும், மனநிலை. இப்போ ஒருத்தர் கைதாகும் போது என்ன இருக்கும், யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்களா, நம்ம வந்து கைதுலேருந்து வெளியே வர மாட்டோமா, ஜெயிலேருந்து வெளியே வர மாட்டோமான்ற ஒரு இது இருக்கும்ல. அந்த கான்செப்டில் தான் வந்து இது நடந்தது. மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த மீடியாவில் பேசுகிற அளவுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. அது எங்களுக்குள்ள சால்வ் ஆயிடுச்சு. நடிகை கஸ்தூரிக்கு கார்த்திக் ராஜா தான் வழக்கறிஞர் அப்படின்னா, இப்போ பிரபாகரன் அப்போ நீங்கள் வழக்கறிஞர் இல்லையா? அப்போ நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். நான் அது கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த 5/11/2024 மதுரையில் வந்து இவங்க வந்து சர்ச்சையாக பேசினாங்க அப்படின்றதுக்காக ஒரு வழக்கு பதிகிறாங்க கஸ்தூரி மேலே. சப்சிக்வெண்ட்டாக அந்த வழக்கில் வந்து நம்ம முன்ஜாமீன் வாங்கணும்னு சொல்லிட்டு கார்த்திக் ராஜான்ற ஒரு வழக்கறிஞர் வந்து முன்ஜாமீன் வந்து அங்கே மதுரை உயர்நீதிமன்றத்தில் போடுறாரு. மதுரை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் தாக்கல் பண்ணது நீங்கள் கிடையாது? நான் கிடையாது, கார்த்திக் ராஜா தான் பண்ணுறாரு. பண்ணிட்டு அந்த வழக்கு வந்து தள்ளுபடி ஆகிடுது. தள்ளுபடி ஆனனால தான் சப்சிக்வெண்ட்டாக இங்கே எக்மோரில் வந்து அதே நாள் 5/11 ஏன்னா 3ஆம் தேதி இந்த ஒரு மீட்டிங்கில் வந்து இவங்க சர்ச்சையாக பேசுகிறாங்க. இதுதான் வந்து ஃபேக்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட். அப்போ வந்து இந்த வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வந்து நிறையா பேர் பார்க்குறாங்க. அப்போது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இப்போ வந்து பெண்டிங்கே கிட்டத்தட்ட ஒரு 4 எஃப்ஐஆர் அவங்க மேலே. அப்படின்போது கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் கம்ப்ளைண்ட், யார் அந்த வீடியோ பார்க்குறாங்களோ எல்லாருமே வந்து புகார் கொடுக்குறாங்க. அது வந்து எஃப்ஐஆர் ஆகுது. அப்போது இந்த எக்மோர் காவல் நிலையத்தையும் வந்து 480/2024 கிரைம் நம்பர், அதுலேயும் வந்து எஃப்ஐஆரில் இவங்களை போயிட்டு தேடுறாங்க. அங்கே மதுரையிலேருந்து போலீஸ் தேடுறாங்க. அப்போ இவங்க ஹைதராபாத்தில் வந்து ஷூட்டிங்காக அவங்க வீட்டில் இருக்காங்க. ஆப்ஸ்காண்ட் ஆகலன்றது தகவல் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அங்கே வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணி இங்கே வந்து கூப்பிட்டு வந்து எக்மோர் நீதிமன்றத்தில் வந்து அவங்கள வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்படின்றபோது அவங்க ரிமாண்ட் பண்ணும்போது கார்த்திக் ராஜா வந்து அங்கே மதுரையிலேருந்து இங்கே வர முடியல சூழல். அப்போ வந்து நம்ம அங்கே வந்து ஒரு நண்பர் மூலிமா அறிமுகமாகிறோம். உடனே நீங்கள் பெயில் போடுங்க அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கேட்குறாங்க. அது ஆப்வியஸாக வந்து நாங்கள் சிறையில் போய் பார்த்தது, வந்தது, போனது. அவங்க வந்து நான் சண்டேவும் பார்க்குறேன், மண்டேவும் பார்க்குறேன். அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அவங்க பையனோட பேசணும்னு நாங்கள் சிறையில் இருந்து நான் உடனே ஜெயிலர்ஸ்கிட்ட சொல்லி
ஃபோன் ஒரு கால் பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குது, ஒரு கால் அவங்க பேசிட்டோன்னு சொல்லிட்டு அந்த அனுமதி நான் தான் வாங்கி கொடுத்தேன். அப்படின்ற போது அவங்க இன்னைக்கு வந்து நான் வழக்கறிஞர் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து வேலை முடிஞ்சோடனே நம்மள வந்து மறந்துடுற மாதிரி ஆயிடுது. அது இப்ப நடிகை கஸ்தூரி பிரபாகரன் வந்து எனக்கு என்னோட கேஸுக்கு வழக்கறிஞர் கிடையாது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, ம். அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அது நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? இது ஆக்சுவலாக வந்து அவங்க சொல்றாங்க, நம்ம பெயில் போடுறோம். அவங்க இன்னொரு வக்கீல்கிட்டையும் சொல்றாங்க, அவரும் பெயில் போடுறாரு. இதுல என்ன ஒரு குழப்பம் பார்வையாளர் நடவடிக்கைன்னா என்ன? அவங்க ஆக்சுவலாக அந்த லெட்டர் வந்து நீங்க பாத்தீங்களான்னு தெரியல சார். அது என்ன போட்டிருக்காங்கன்னா, கார்த்திக் ராஜா தான் நான் நியமிச்ச வழக்கறிஞர், பட் ஆனால் பிரபாகரன் வந்து என்னோட வழக்கறிஞர் இல்லை, அது மட்டும் தான் போட்டிருக்காங்க அந்த லெட்டரில். அது சூப்பரிண்டென்ட்டும் சீல் போட்டிருக்காங்க, யார் பிரசன்ட் சூப்பரிண்டென்ட்டும் சீல் போட்டிருக்காங்க. ஜெனியூனான லெட்டர் தான். அந்த லெட்டர் அவங்க யாருக்கு எழுதி கொடுத்தாங்க சிறையில? அவருக்கு கார்த்திக் ராஜாக்கு. நான் இன்னொன்று கேட்குறேன், சிறையில் எழுதுனது வந்து ஜாமீனுக்கு பிறகா ஜாமீனுக்கு முன்னாடியா? ஜாமீன் வாங்கின பிறகு அவங்க லெட்டர் கொடுக்குறாங்க. ஜாமீனுக்கு பிறகு. ஆமா. இதுல இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன நினைக்கிறீங்க? என்ன தேவை அவசியம் ஒரு நிமிஷம். கஸ்தூரிக்கு இருக்கு? சிறையில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நிம்மதியா இருக்கக்கூடிய சூழல் இருக்காது சார். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து சில பேர் அவங்கள வந்து கொஞ்சம் கரப்ட் பண்ணுவாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீங்க பார்த்துக்கோங்க, இவர் பார்த்துக்கூடாது, இவர் பார்த்துக்கூடாது. பட் எண்ட் ஆஃப் த டே நேற்று வந்து பெயில் பாண்ட் வாங்கி அவங்க அப்படி கடிதம் எழுதியிருக்காங்க தெரிஞ்சு கூட நான் வந்து சிறையில் போய் அவங்களை ரிசீவ் பண்ணேன். என்ன சொன்னாங்க? கார்த்திக் இந்த மாதிரி வந்து அட்வொகேட் வந்து இவருக்கு ஜாமீன் மனு போட்டிருக்காங்கன்ற போது இந்த தகவல் தெரிஞ்சு நம்ம அவங்களுக்கு முன்னாடி அவங்கள போய் பார்க்கும்போது சிறையில் எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்கன்னாங்க. பட் அவர் கார்த்திக் வழக்கறிஞர் வந்து நம்ம சேர்ந்து பண்ணுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அப்படின்னும் போது 2 வழக்கு இருக்குது, 2 பேர் ஜாமீன் போடுறோம். அப்போ 2 பேரில் யாரோ ஒருத்தர் விட்ரா பண்ணோம். என்னைய விட்ரா பண்ண சொன்னார். யார் சொன்னால்? கார்த்திக் சொல்கிறார். நான் சொன்னேன் கிளைண்ட்டு சொல்லணும், அதை அவங்க சொல்லி தானே நான் போட்டேன், அப்போ அவங்க சொல்லணும் அப்படின்ற போது நான் வந்து கேட்கலன்னும் போது இவர் போய் அந்த கடிதத்தை வாங்குறாரு சிறையில் போய். ஆனால் அதுக்கு முன்னாடி பெயில் ஆயிடுச்சு. பெயில் ஆகும்போது நமக்கு கோர்ட்டில் தான் இருக்கோம், நம்ம தான் வந்து அதை பெருந்தன்மையை விட்ரா பண்ணுறோம். என்ன நான் போட்ட ஜாமீனை வந்து நான் விட்ரா பண்ணுறேன். கஸ்தூரி சிறையில் இருக்கும் பொழுது நீங்க நேர்ல போய் தனியா போய் சந்திச்சு பேசுனீங்களா? அப்ப என்ன சொன்னாங்க கஸ்தூரி? சண்டே ரிமாண்ட் ஆறாங்க. சண்டேவும் போயிட்டு நான் புழலில் வந்து பார்த்தேன். அவங்க வேனில் உட்காந்துருந்தாங்க. போலீஸ் அதிகாரிகள் வந்து அப்படியே வந்து வேனில் இருந்தே பேசுங்க, அவங்க இறங்கிலாம் பேச முடியாது, அதனால் அப்படியே பேசணும். அப்போ தான் வந்து அவங்களோட பிரதர் நம்பர் பிரேம்குமார்னு சொல்லிட்டு அவர் கோயம்புத்தூரில் இருக்காங்கன்ட்டு அவங்க நம்பர் என்கிட்ட கொடுக்குறாங்க. இவரோட கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க, பெயில் மனு என்ன போடணுமோ நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க நண்பர் ஸ்ரீதரனும் இருந்தாருங்க. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபேக்ட். பட் அடுத்த நாள் நீங்கள் வாங்கன்னாங்க. அப்புறம் அடுத்த நாள் நான் போகிறேன். 3 to 5 வந்து நம்ம வந்து சிறையில் வந்து கிளைண்ட்டை பார்க்கலாம், அட்வொகேட்ஸ் சிறையில் போய் நம்ம நேராக போய் பார்த்தோம். நேராக போய் பார்க்கும்போது 3 மணிக்கு போகிறேன், பட் ஒரு 4 மணிக்கு பார்க்க முடியுது. 4 to 5 நான் பேசிகிட்டு இருந்தோம். 4 to 5 என்ன பேசுனீங்க? அப்படியே 4 to 5 1 மணி நேரம் கஸ்தூரிட்ட ஜெயில வச்சு பேசி சிறையில் பேசி என்ன பேசுனீங்க? என்ன கேட்டாங்க? என்ன சொன்னீங்க? சார், நான் போன உடனே அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சிறையில் வந்து பொட்டு கொடுக்கல, நெத்தியில் பொட்டு இல்லை, அவங்க டல்லாக இருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னா, நைட்டெல்லாம் நான் தூங்கலை அப்படின்னாங்க. ஏன் மேடம் தூங்கலை நீங்கள் அப்படின்னா, நான் சிறையில் வந்து கீழே தரையில் படுக்க வைக்கிறாங்க, அது பழக்கம் இல்லை போல். அவங்க பிறக்கும்போதே பார்ன் அண்ட் சில்வர் ஸ்பூன் போல். அவங்க இந்த மாதிரி நான் தரையில் படுத்து பழக்கம் இல்லை, அதனால எனக்கு தூக்கம் வரல அப்படின்ட்டு. அது இல்லாமல் முத நாள் வந்து அவங்க சிறையில் வந்து 4:30 மணிக்கு அவங்கள சிறையில் அடைக்கிறாங்க, புழல் சிறையில். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, நைட்டு உணவு கூட அவங்க சாப்பிட்லையா. ஏன் என்னாச்சு? இல்லை, அவங்களுக்கு வந்து சார் ஒரு மனக்கவலையா அல்லது சாப்பாடு பிடிக்கல? இல்லை சார், ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு செலிபிரிட்டி. ரோட்டில் போனாலும் ஒரு 4 பேர் வந்து பேசுவாங்க, மேடம் அப்படி செல்ஃபி எடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்கள வந்து திடீர்னு அரெஸ்ட் பண்ணி இப்போ அங்கே வந்து பல குற்றங்கள் பண்ணி பல குற்றங்கள் பண்ணவங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்கள்ல, அக்யூஸ்ட்லாம் இருப்பாங்களே. பட் அவங்களோட ஒன்றா அடைக்கும் போது அவங்களுக்கு ஒரு மனநிலைமை எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்போ வந்து அவங்க அதனால அந்த மனக்கவலைனால சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தூக்கமும் வரலையா அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் வேறு என்ன மேடம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் ஏர்லி மார்னிங் அனுப்பிச்சு அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்காங்க. 6 மணிக்கெலாம் வந்து எழுப்பிடுவாங்க அங்கே உள்ள. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு லைப்ரரிக்கு போய் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து படிச்சிருக்காங்க. என்கிட்ட ஆனால் என்ன சொன்னாங்க, என்னை வந்து எல்லாரோட பேச விட மாட்டுறாங்க, நான் வந்து எல்லார்ட்டும் பேசி தான் இருப்பேன், பட் என்னை பேச விட மாட்டாங்க யார்கிட்டையுமே காவலர்கள் அப்படின்னாங்க. அப்புறம் நான் அதை போயிட்டு நான் வந்து கேட்டேன், நாங்கள் அங்கே உள்ள ஜெயிலர்கிட்ட கேட்டேன். இல்லை அவங்களோட சேஃப்டிக்காக தான். ஏன்னா இவங்க வந்து உள்ள நீக்ரோஸு, நைஜீரியன்ஸு, அந்த மாதிரி பல நாட்டிலேருந்து அரெஸ்டான அக்யூஸ்ட்லாம் இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு செலிபிரிட்டினால எல்லாரும் இவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்களாம். அதனால் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கோம் சார். பட் இவங்க வந்து நாங்கள் எதுவும் குவாரண்டைன் பிளாக்கில் தான் வச்சுருக்கோம். அப்புறம் ரூம் நம்பர் கேட்டேன். ரூம் நம்பர் 10 குவாரண்டைன் பிளாக்கில் அதில் இருக்கிறதாக சொன்னாங்க. நான் சொன்னேன், மேடம் எதுவுமே கவலைப்படாதீங்க, திங்கட்கிழமை வந்து அங்கே வெளியே வரும்போது நான் புழல் வாசலில் நான் இன்டர்வியூ கொடுத்தேன். என்ன தெரியுமா கொடுத்தேன், இவங்களுக்கு நாளன்னைக்கு ஜாமீன் வருது, நாளன்னைக்கு ஜாமீன் வரும்னு நான் திங்கட்கிழமையே சொல்லிட்டேன். ஏன்னா சார், இது உங்களுக்கு தெரியும் ஜாமீன் வரப்போகுது சார், நம்ம ஒரு வழக்கோட சாராம்சம், வழக்கோட எஃப்ஐஆர் படிக்கும்போது ஒரு சில செக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க.
இந்த செக்ஷன்ஸ்லாம் மேட் அவுட் ஆகுமா, இதெல்லாம் ட்ரையல் நடந்தா இவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்குமான்றதை நம்ம எஃப்ஐஆர் பார்த்தாலே சொல்லிடுவேன். மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஆல்ரெடி அந்த முன்ஜாமீன் தள்ளுபடி ஆயிருந்துச்சு. தள்ளுபடி ஆயிட்டு இருக்கு. தள்ளுபடி ஆனாலும் எப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். அரெஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட அக்யூஸ்டான ரைட்ஸ் என்ன பெயில் தான். அதை பத்தி எதுவும் கேட்டாங்களா? சென்னை உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் தள்ளுபடி ஆயிடுச்சுல, மதுரையில ஏன் தள்ளுபடி ஆச்சு வருத்தப்பட்டாங்களா? கேள்வி கேட்டு. இல்ல அதுக்கு முன்னாடியே சார் அது தள்ளுபடி ஆகி 2-3 நாள் கழிச்சு தான் அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. தள்ளுபடி ஆனதுல அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த வழக்கை நம்ம தாக்கல் செய்யல. ஓகே, அது வாட் எவர். பட் கார்த்திக் வேறொரு அட்வொகேட் தாக்கல் பண்ணியிருந்தாலும் கூட அங்க முன்ஜாமீன் தள்ளுபடி ஆன மாதிரி சென்னையிலையும் தள்ளுபடி ஆயிருமானுங்கிற ஒரு பயம், அச்சம் இருந்தது. கேட்டாங்களா அதை நான் பத்தி? பெயில் கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் பெயில் கிடைக்கும்னு. பெயில் கிடைக்கிறது வந்து கஷ்டமா இருக்குமான்னு என்கிட்ட கேட்டாங்க. அந்த நீங்க சொல்றது கரெக்ட். அவங்க கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, இல்ல நம்மளுக்கு வந்து பெயில் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. மேடம் 100% உங்களுக்கு வெட்னஸ்டே வந்து பெயில் கிடைக்கும் அப்படின்னு. நீங்க ஒரு உங்களை அட்வொகேட்டா நம்பலாமான்னு ஷூரிட்டி கேட்டாங்க. கொடுத்தீங்க. ம். பட் அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுல, ஏன் பெயில் கிடைக்காதுன்னு ஏன் கஸ்தூரி நினைக்கணும்? ஏன்னா சார் ஒரு வழக்கு இல்ல. ஏன்னா வேற வேற ஏரியால நிறைய எஃப்ஐஆர் இருக்கு. இந்த 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 அவங்க சர்ச்சையா பேசினதுக்காக மதுரையில இப்ப இது பண்ண அதுல வந்து வேற ஏதாவது அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு இது. அது இல்லாம இந்த வழக்குலயும் வந்து தாமதமா கிடைக்கும்னு சொல்லிட்டு யாரும் சொல்லியிருப்பாங்க போல. நான் அதான் சொல்லிட்டேன். இல்ல எப்படின்னா இப்போ லோயர் கோர்ட்ல டிஸ்மிஸ் ஆகும், திருப்பி ஹைகோர்ட் போகணும், செஷன்ஸ் போகணும், அப்புறம் ஹைகோர்ட் போகணும். இது வந்து அப்பீல் போகலாம். பட் ஆனால் வந்து நம்ம லோயர் கோர்ட்லேயே கிடைக்கிறதுக்கான வந்து நிறைய வழக்குகள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 வழக்கு தாக்கல் செய்கிறாங்கன்னா லோயர் கோர்ட்டில், அதில் வந்து 90-80 வழக்குகள் வந்து தள்ளுபடி ஆகிடும். பட் ஆனால் இதில் எப்படி வழக்குகளை வந்து இப்போ உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு தரப்புல இருந்தே அவங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் சொல்லிட்டாங்க. அவங்கள வந்து ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸில் மனிதாபிமான அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்குது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ப்ரெஸ் பண்ண மாட்டோம், நோ அப்ஜெக்ஷன் சொல்லிட்டாங்க. ஏன் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஏன் அமைதியா இருந்துட்டாங்களா கஸ்தூரியோட ஜாமீனுக்கு? சார் அதில் முக்கியமாக வந்து இவங்க வந்து ஒரு பெண், அது இல்லாமல் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்குது. ஸ்பெஷல் சைல்டு வந்து நீங்கள் நான் சொல்கிறத விட ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியோட அவங்களோட மனைவியே வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது தப்பு இல்லையா சட்டப்படி அப்படி கொடுக்கறது? தப்பு இல்லை சார், தப்பு தப்பு கிடையாது. இல்லை. ஜட்ஜாக இருந்துட்டு ஒரு சொல்கிறது வேற. ஜட்ஜோட மனைவி ஜட்ஜ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமா? கொடுக்கலாம் கொடுக்கலாமா? சார். அதில் எந்த தப்பும் இல்லை. இது ஆனா சட்டப்படி குற்றம் செய்தவருடைய உடல் நலம் சார் ஒரு அப்படிதானே நிமிஷம். அவங்க பார்க்கணும். வந்து இவங்களோட குற்றம் ஜாமீன் சம்பந்தமா நான் எதுவுமே பேசல. ஆ, இவங்க குற்றம் செஞ்சிருக்காங்க அது சம்பந்தமா பேசல. பட் இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கு, அதனால வந்து மனிதாபிமான அடிப்படையில வந்து அதை வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம் தான் போட்டிருக்காங்க, தவிர இவங்களுக்கு பெயில் கொடுக்க நம்ம போடல. ஆனா அந்த நீதிபதியோட மனைவியே நடிகை கஸ்தூரிக்கு சிபாரிசு பண்ணி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதே ஒரு பெரிய அளவுல பேசும் பொருளா மாறுச்சு. ஒரு எதிர்மறையான கருத்துக்களை ஒரு சார் தாக்கத்தை நீங்க ஏற்படுத்துச்சு. சொல்றது நான் ஏத்துக்கிறேன். பட் அதுல என்ன ஒரு இஷ்யூன்னா, அவங்க பெயில் கொடுங்கன்னு சொல்லல. அவங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கு. ஆ, இத அந்த மனசுல அந்த வச்சுக்கிட்டு இல்ல எனக்கு ஒரு கஸ்தூரிக்கு ஸ்பெஷல் சைல்டு இருக்கு. பெயில் கொடுங்க அவங்க அப்படின்னு தானே ஆமா, சொன்னாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதியோட மனைவி என்ன சொல்றாங்க, எனக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கு, அந்த ஸ்பெஷல் சைல்டை பார்க்குறது பராமரிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியுன்ற ஒரு மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்குது, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணி அந்த ஒரு ஸ்பெஷல் சைல்டு தவிக்கக்கூடாது சார். ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியோட மனைவி கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், அதாவது நீதிபதி தலையிடக்கூடிய வழக்குகளை இப்படி கருத்து தெரிவிக்கலாமா? சார் இது இதில் இன்டர்ஃபியரன்ஸ் எதுவுமே இல்லை சார். அப்ப நீங்கள் இது பேர் பெயில் என்ன சார்? கொடுங்கன்றது சொல்லலை. ஆ, எனக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்குது, அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்குது. அவங்க வந்து இப்போ ஜெயிலில் இருக்கும்போது அவங்க ஸ்பெஷல் சைடை பார்த்துக்கக்கூடிய ஆட்கள் யாரும் கிடையாது. ஏன்னா இவங்களும் சிங்கிள் பேரண்ட், அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருந்தால் பார்த்துக்கலாம். சிங்கிள் பேரண்ட்னா அவங்க மட்டும் தான் பார்த்துக்க முடியும். அவங்கள வந்து நீங்கள் சிறையில் அடைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வெரிஃபை பண்ணியிருக்காங்க, இது வந்து ஜென்யூனா உண்மையில அவங்களுக்கு ஸ்பெஷல் சைல்டு ஆனா இருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல 2 பேரும் ஒரே கம்யூனிட்டி, அதனாலதான் ஆதரவா சப்போர்ட் பண்ணி அந்த நீதிபதியோட மனைவி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்கங்கிற மாதிரியான பயங்கரமான இது விஷயங்கள் பேசப்பட்டுச்சு, விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. சார் அதுக்குள்ளே நான் வரல. பட் என்ன பொதுமக்களுடைய என்ன பார்வையில என்ன இருந்து சார் எந்த பார்க்கும்பொழுது கம்யூனிட்டி வேணா ஒரு நீதிபதியோட மனைவி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு தானே பார்க்க தோணுது. எந்த கம்யூனிட்டி வேணா இருக்கலாம் சார். நான் ஒரே விஷயம் மட்டும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸ்பெஷல் சைல்டு எனக்கும் இருக்குது. அதோட வலி வேதனை அதை எப்படி பராமரிக்கிறது நல்லது கெட்டது எல்லாமே எனக்கு தெரியும். அவங்க அந்த இடத்துல உட்காந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கு. நடிகை கஸ்தூரி பிக் பாஸ்க்கு போகும்போது அந்த நீதிபதியோட மனைவிக்கு தெரியலையா அவங்க சார் ஸ்பெஷல் ஒரு சைல்டு? விஷயம் நான் இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இப்போ வந்து பிக் பாஸ் போகிறாங்க அப்படின்னா ஒரு நடிகையோ நடிகரோ இதுதான் ஸ்கெடியூலு. உங்களுக்கு வந்து 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு. நீங்கள் 1ஆம் தேதி டு 10ஆம் தேதி வந்துருங்கன்ற போது அந்த ஸ்பெஷல் சைடை பார்க்கக்கூடிய இவங்க பார்க்கலன்னா பார்க்கக்கூடிய ஆட்களை 106 நியமிப்பாங்க. நாட்கள் தானே இல்லை நான் பிக் சொல்கிறேன் பாஸ். சார், உதாரணம் சொல்கிறேன். 106 நாளோ 10 நாளோ 20 நாளோ வாட் எவர் இட் இஸ், அந்த நாட்களில் வந்து அந்த குழந்தைய அந்த ஸ்பெஷல் சைடில் பராமரிக்கக்கூடிய ஆட்களை வந்து அவங்க நியமிச்சுட்டு போவாங்க. இப்போ அரெஸ்ட்டுன்றது போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சு வீட்டில் இருப்பாங்களா, திடீர்னு போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ
அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அப்பாயிண்ட் பண்ண சூழல் கிடையாது. அது இல்லாமல் வந்து இப்போ 12 வயசு என்னமோ சொன்னாங்க சார். பட் அந்த குழந்தைய வந்து பார்த்துக்கணும்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்கெடியூல் பண்ணி போகிறது வேற. இது நீங்கள் பிக் பாஸ் வந்து ஸ்கெடியூல் பண்ணி போகிறது. இதாங்க இதுதான் கால் ஷீட்டு, இத்தனாம் தேதி நீங்கள் வரணும், நீங்கள் இதுக்கு உங்களுக்கு இவ்வளோ இது அப்படின்னு பேசுவாங்க. பட் இது இஸ் நாட் ஸ்கெடியூல்டு. இந்த பிக் பாஸ் விஷயம் பொதுமக்கள் நிறைய பேர் சமூக வலைதளங்களில் கேள்வி கேட்டதுனால அவங்க சார்பாக அந்த கேள்வி கேட்டேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் கஸ்தூரியோட ஜாமீனுக்கு அரசு தரப்பு வழக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலைங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. கஸ்தூரி கைது பண்ண வச்சதே ஆளுங்கட்சி தாங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இங்கே இருக்கு. கஸ்தூரியை கைது பண்ண வச்சது ஆளுங்கட்சி அப்படின்னா ஜாமீன் கொடுத்ததும் அப்போ ஆளுங்கட்சிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இங்க. சார் இது நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இவங்க சர்ச்சையாக பேசுகிறாங்க, அது ஒரு அஃபென்ஸு. சப்சிக்வெண்ட்டாக ஒரு அஃபென்ஸ் நடக்குது, நிறைய பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க, அதில் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. சாரி, எஃப்ஐஆர் போடுறாங்க. ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போட்ட உடனே அவங்க வந்து முன்ஜாமீன் வந்து மதுரை கிளையில் வந்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க. அந்த இடத்துல இன்னொரு அதில் டிஸ்மிஸ் ஆகிடுது. சாரி, எஃப்ஐஆர் போட்டது 5ஆம் தேதி 5/11/2024. இவங்க வந்து ஜாமீன் தள்ளுபடி ஆனது 13ன்னு நினைக்கிறேன், 13/12. அதுக்கு பிறகு தான் அரெஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டு உங்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்கல அப்படின்னால சப்சிக்வெண்ட்டாக அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். தள்ளுபடினாலே நீங்கள் அரெஸ்ட் இல்லை. நாளைக்கு வந்து ஹைகோர்ட் கேட்க மாட்டாங்களா, நான் அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணோம், ஏன் நீங்கள் வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணலை? இவங்க வந்து அந்த இதுலேயே வந்து ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து ஹைகோர்ட்டில் போட்ட மனுலேயே வந்து நான் வந்து இதுக்காக நான் வந்து அப்பாலஜி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பும் கேட்குறாங்க. ஆனா அதை நீதிபதியே சொல்லியிருக்காரு, இது மன்னிப்பு கேட்குற மாதிரி இல்ல. அதுதான் என்னன்னா, இந்த மாதிரி பேசிட்டு யார் வேணா மன்னிப்பு கேட்டா இது ஒரு தப்பான உதாரணம் ஆயிடும். இதை நடிகை கஸ்தூரி உணர்ந்தாங்களா ஜெயில ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு? கண்டிப்பா உணர்ந்திருப்பாங்க. அதை பத்தி உங்ககிட்ட இல்ல கண்டிப்பா உணர்ந்திருக்காங்க. உணர்ந்த பிறகு இதுவுமே அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதுதானே. கஸ்தூரியை பொறுத்த சார், இது ஒரு எடுத்துக்காட்டு தான். தப்பா பேசிட்டோங்கிறத ஃபீல் பண்ணாங்களா, உணர்ந்தாங்களா, வருத்தப்பட்டாங்களா? இல்ல என்கிட்ட பர்சனலா எதுவும் பண்ணல சார். பட் உயர்நீதிமன்றத்தில் அங்க போட்ட மனுலேயே அவங்க வந்து அப்பாலஜி கேட்கறாங்கன்னா, மன்னிப்பு கேட்கறாங்கன்னா அவங்க உணர்ந்துட்டாங்கன்னு தானே அர்த்தம். கஸ்தூரி மன்னிப்பு கேட்டுட்டாங்க. அங்க ஹைகோர்ட்ல அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஆமா, இந்த பெயில்ல வந்து எதுவும் கேட்க. அப்புறம் நீதிபதி வந்து கஸ்தூரி இது மன்னிப்பு கேட்ட விதமே இது மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை ஏன் அதை ஹைலைட் பண்ணணும்? சார் என்னன்னா சார், அவங்க பேசின வார்த்தைகள் வந்து என்னன்னு சொல்லிட்டு அது டிரான்ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஆர்டர்ல போட்டிருக்காங்க. அந்த ஆர்டரை பார்த்தீங்கன்னா தெரியும். நீதிபதிக்கு தமிழ் தெரியும், தமிழ்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோலாம் வந்து எல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துட்டு தான் அந்த டீட்டெயில் ரிப்போர்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜஸ் இருக்கும். அந்த சில ஜட்ஜ்மெண்ட்ல எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி டிஸ்மிஸ்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. ஆனா இதுல வந்து அவர் வந்து டீட்டெயில்டாக எழுதியிருக்காரு. என்ன காரணம்? என்ன காரணமா சார், நான் அவங்க வழக்கறிஞர் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க, இந்த மாதிரி பேசிட்டாங்க, இனிமேல் பேச மாட்டாங்க அப்படின்ட்டு. பட் ஜட்ஜு என்ன கன்சிடர் பண்ணுறாருன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து யார் வேணால் இந்த மாதிரி பேசிட்டு திருப்பி வந்து கோர்ட்டில் வந்து அப்பாலஜி கேட்டாலோ நாங்கள் விட்டுருவோமா? இது வந்து ஒரு தப்பான முன்னுதாரணம். ஆல்ரெடி சில நீதிபதிகள் இதே மாதிரி இப்போ எஸ்வி சேகர் இருக்கார். அவர் வந்து ஒரு வாட்டி வந்து இந்த ஆங்கர்ஸ், இந்த லேடிஸ் ஆங்கர்ஸ்லாம் பற்றி ஒரு தப்பான ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சு ஒன்று பேசினார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு முன்ஜாமீன் போடும்போது நான் இனிமேல் எதுவுமே பேச மாட்டேன்னொன்னே அப்பாலஜி கேட்டோடனே கொடுத்துட்டாங்க, முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஒரு சில ஜட்ஜஸ் வந்து கொடுப்பாங்க, பட் சில ஜட்ஜஸ் வந்து அது வேற வியூவில் பார்ப்பாங்க. இது வந்து பொதுமக்களுக்கு நீங்கள் ஒரு கம்யூனிட்டி இல்லை அதில் வந்து அதில் ஆமாம் அதில் என்ன அப்சர்வ் பண்ணுறாருன்னா, இது ஒரு கம்யூனிட்டி கிளாஸ் கொண்டு வர்றதுக்கான முயற்சி நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஏன் ஒரு நீதிபதியே கம்யூனிட்டி கிளாஸ் கொண்டுட்டு வர முயற்சி பண்ணுறீங்கன்னு ஏன் இப்படி ஒரு வாதத்தை முன் வைக்கணும்? அவங்க பேசின வார்த்தைகள் அந்த மாதிரி. ஓகே, அந்த வார்த்தையெல்லாம் போட்டு இது வந்து நீங்கள் வந்து பேசுறது வந்து ஒரு கம்யூனிட்டி கிளாஸ் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால வந்து நான் உங்களுக்கு வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் நாங்கள் முன் ஜாமீன் கொடுக்க மாட்டோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நீதிபதியே பதிவு பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். என்ன காரணத்துக்காக நீங்கள் சென்னை ஹைகோர்ட்டுக்கு போகாமல் மதுரை ஹைகோர்ட் கிளைக்கு வந்தீங்கன்னு தெரியும், அது என்கிட்ட நடக்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீதிபதி சொன்னாரா? சார் இல்லை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது மதுரை கிளை உயர்நீதிமன்றம் வந்து அங்கே இருக்குது அப்படின்னா, அந்த மதுரை கிளை அந்த ஜூரிஸ்டிக்ஷன் எல்லா போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு பண்ணுற வழக்குகள் அங்கே தான் முன்ஜாமீன் வாங்கணும். இவங்க மதுரையில் இவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க ஃபஸ்ட்டு. சப்சிக்வெண்ட்டாக அதே டேட்டில் இங்கே எக்மோர்லேயும் எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த மதுரையில் உள்ள வழக்குக்கு தான் அவங்க வந்து முன்ஜாமீன் அங்கே போடுறாங்க. இங்கே உள்ள வழக்குக்கு, எக்மோர் வழக்குக்கு இங்கே வந்து ஹைகோர்ட்டில் போடணும், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அதனால அங்கே உள்ள எஃப்ஐஆருக்கு அங்கே தான் போடணும். இதுதான் ஒரு கிளாரிட்டி. அப்போ நீதிபதி என்ன நோக்கத்திற்காக நீங்கள் சென்னை ஹைகோர்ட் போகாமல் மதுரை ஹைகோர்ட் வந்தீங்களோ அது எங்கிட்ட நடக்காதுன்னு சொன்ன விஷயத்துல எந்த சூட்சமும் எந்த ஒரு அரசியலும் இல்லையா? சார் அந்த மாதிரி தீர்ப்புல எதுவுமே இல்லை. இல்லை கேட்குறேன். இல்லை தீர்ப்புல அந்த மாதிரி கிடையாது. மேபி ஓரல் அப்சர்வேஷனாக இருக்கும், பட் தீர்ப்புல அந்த மாதிரி இல்லை. நான் தீர்ப்பு படித்தேன் நான் ஃபுல்லாக. ஓகே. சிறையிலிருந்து வெளியில் வந்த கஸ்தூரி வந்து சிறு குரலாக இருந்த என்னை
புயலாக மாற்றிய அனைவருக்கும் நன்றி அப்படின்னு ஒரு சூட்சமமா ஒரு அரசியல் மாதிரி ஒரு விஷயம் பேசுனாங்களே, ஒரு பஞ்ச் டயலாக், என்ன காரணம்? அவங்க கிட்ட தான் சார் கேட்கணும். உங்ககிட்ட பேசியிருக்காங்களே இல்ல அது ஜெயில்ல சம்மந்தமா இருந்து என்கிட்ட வெளியில வந்த பேசல. உடனே? இல்ல அது இப்போ கூட மழை பெய்ய போகுதுன்னு சொன்னாங்க. ஏன் சார் மழை வருதுன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா அது மாதிரி தான் அதாவது இருக்குது. கஸ்தூரிய சிறையில சந்திச்சு பேசியிருக்கீங்க. ஆ. எனக்கு ஜாமீன் கிடைக்குமான்னு அவங்க கேட்டிருக்காங்க. ம். ஜாமீன் அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க அட்வொகேட் இல்லைங்கிற ஒரு ஸ்டேட்மெண்டே அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனாலும் ஜாமீன்ல வெளியில வந்ததுக்கு அப்புறமும் கஸ்தூரி உங்களை சந்திச்சு ஐ மீன் உங்ககிட்ட பேசியிருக்காங்க. நீங்களும் நேர்ல நிறைய விஷயங்கள பேசி ஷேர் பண்ணியிருக்கீங்க. அப்ப இந்த இடத்துல சிறு குரலாக இருந்த என்னை ஒரு புயலாக மாற்றிய இல்ல அனைவருக்கும் சார். நன்றி என்றால், அப்ப அதற்கு என்ன பொருள்ங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. யாருக்குமே அதுக்கான பொருள் புரியல, தெரியல. நீங்களே சொல்லுங்க. இல்ல சார். அது எப்படின்னா, அ கஸ்தூரின்னு இப்ப வந்து மீடியால வந்து ப்ரமோஷன் நீங்களே வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி, ஒருத்தவங்க சும்மா இருக்காங்க, அவங்க பேசிட்டாங்க விட்டுருவோம் அப்படின்னா விட்டாச்சு. அவங்க யாருமே தெரியாது. ஆனா வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கும்போது எல்லா நியூஸ்லயும் போடுறாங்க. அப்படின்றபோது அவங்களுக்கு வந்து நான் சும்மா இருந்தேன். இது நித்யானந்தா சொல்ற மாரி தான். நான் பாட்டுக்கு இங்க சும்மா இருந்தேங்க. நான் இப்போ ஒரு நாடே வந்து உருவாக்கிட்டேன் நானு அப்படின்ற மாரி சொல்றாருல. அந்த மாரி தான் அது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா கான்செப்ட், நான் பாட்டுக்கு சும்மா ஏதோ பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் சிறு சாப்பிட்டு குரலா இருந்தேன். தூங்கியிருப்பேன். சாப்பிட்டு தூங்கியிருப்பேன். என்னைய வந்து ஹைதராபாத்ல வந்து அரெஸ்ட் பண்ணி என்னைய பெரிய ஆளாக்கிட்டீங்களே. பெரும் புயலாக அ அப்படின்னா என்ன பொருள்? அடுத்து புயல் வீச போதா? இருக்கலாம் சார். அது அவங்க கிட்ட தான் இருக்கலாம்னா நீங்க என்ன கேட்கலாம். சொல்ல வரீங்க? இல்ல. அது சம்பந்தமா என்ட்ட எதுவுமே பேசல. ஆ. நான் இப்ப வெளிய வந்துட்டேன். நான் அத பண்ண ஒரு போறேன், இத பண்ண வழக்கறிஞரா போறேன். உங்களுக்கு தெரியும் சார். ஏதாவது சொல்லுங்க சார் சார். வழக்கு சம்பந்தமா மட்டும் சார் என்ட்ட பேசுவாங்க சார். குமுத வாசகர்கள, நேயர்கள ஏமாத்திடாதீங்க சார். அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க சார் தகவல். சார் உண்மையிலேயே இந்த சேர்ல வந்து கஸ்தூரி மேடம் உட்கார வச்சு கேளுங்க. எனக்கு அது தெரியாது. எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லுவேன் சார் நானு. சீரும் புயலாக மாற்றிய என்னை அப்படின்னா, சீரும் புயல் அரசியலுக்கு வரப் போறாங்களா? நடிகை கஸ்தூரி அரசியல்ல குதிக்க போறாங்களா? 2026 தேர்தல்ல போட்டியிட போறாங்களா? சார் அது அதத்தான் சீரும் புயலாக அப்படின்னு அவங்க சொல்ல வராங்களா? இல்ல எனக்கு புரியல. என்கிட்ட அது சம்பந்தமா எதுவுமே பேசல சார். அரசியலுக்கு வர்றது போறது. வழக்கு சம்பந்தமா இதுல வந்து நம்ம ஜாமீன் எடுத்து வழக்கு என்ன நீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றின்னாங்க. அவங்க நீங்க பேட்டியிலேயே பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து சொன்னது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அது இல்லாம வந்து என்னோட அட்வொகேட்ஸ் டீமுக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க. நம்ம எல்லா லாங்குவேஜ்லயுமே தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஆமா. அது ஏன் எல்லா லாங்குவேஜ்லயும் தேங்க்ஸ் சொல்றாங்க? ஏன்னா சார் அவங்களுக்கான நேர்கள் அந்த மாநிலத்துல இருப்பாங்கல்ல. அவங்க பேசுவாங்களான்னு சொல்லிட்டு எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. அவங்க ஆக்சுவலா சார் இங்க போயஸ் கார்டன்ல இருக்காங்கன்னு நீங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்க முக்காவாசி வந்து ஹைதராபாத்ல தான் இருப்பாங்களாம். அதுவே வந்து எனக்கு சிறையில தான் சொன்னாங்க. எனக்கு தெரியாது அது. இப்ப இன்னும் எத்தனை நாட்கள் கஸ்தூரிய வந்து டெய்லியும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கையெழுத்து போடணும் அப்படி அந்த விதிமுறைகள் இருக்கா? அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் சார். இப்போ வந்து அவங்க ஒரு 2 வீக்ஸ் போட்ட பிறகு அதுக்கான மாடிஃபிகேஷன் இல்ல ரிலாக்சேஷன் வந்து 2 வாரம் தொடர்ச்சியா போலீஸ் ஸ்டேஷன் போய் கையெழுத்து இல்ல. போடணும். அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ்னா ஆ. தீர்ப்பு இன்னும் வர்ற வரைக்கும் இவங்க போடணும். ஓ! அது தீர்ப்புக்கு அதுக்கு ஒரு மனு போடணும். மனு போட்டு இவங்க வந்து 2 வாரம் போட்டாங்க, 1 வாரம் போட்டாங்க, 10 நாள் போட்டாங்கன்னு சொல்லிட்டு 10 நாள் போட்டாங்களா கன்டினியூஸா? அதுக்கப்புறம் நம்ம வந்து மனு போட்டு அத மாடிஃபிகேஷன் பண்ணலாம். நாங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி போடுற மாரி பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த மாசத்துக்கு ஒரு வாட்டி போடுறதையும் ரிலாக்சேஷன் பண்ணிடலாம். ஓகே. ரிலாக்சேஷன்னா அவங்க திருப்பி போட தேவையில்ல. ஓகே. பட் ஆனா வழக்கு நிலுவையில் தான் இருக்கும். ஆ. வழக்கு அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் ஷீட் பண்ணுவாங்க. சார்ஜ் ஷீட் பண்ண பிறகு சாட்சி ஏத்துவாங்க. கம்ப்ளைனண்ட்ட கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காவல் அதிகாரிட்ட விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் தண்டனை குடுப்பாங்க. தண்டனை இல்ல அப்படின்னா கன்விக்ஷன் இல்ல அப்படின்னா அக்விட்டல். நடிகை கஸ்தூரி மீதான இந்த வழக்கு என்னைக்கு முடிவுக்கு வரும்? எப்பதான் முடிவுக்கு வரும்? சார் இது எந்த ஒரு எஃப்ஐஆரையும் வந்து நம்ம வந்து அந்த குற்றம் செய்யல அப்படின்றபோது அந்த கன்சர்ன்ட் அக்யூஸ்ட் வந்து தே கேன் அப்ரோச் த ஹானரபிள் ஹைகோர்ட். அப்ரோச் பண்ணி 482ல வந்து சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 482 படி இந்த வழக்குல வந்து அவங்களுக்கு சம்மந்தம் இல்ல நம்ம பேசின இந்த மாதிரி பேசலை, அதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலாம். இன்டர்பிரிட் பண்ணி நம்ம வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணலாம். தாக்கல் பண்ணி அந்த வழக்கை ரத்து பண்ணலாம். தோராயமா கஸ்தூரி வழக்கு ஒரு 6 மாசத்துக்கு போகுமா சார்? சார் அது ட்ரையல் போகிறது வந்து 6 மாதம் 1 வருஷம் கூட போகும். பட் ஓவராலா 2 வருஷம்? இவங்க நாளைக்கே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே வந்து அவங்க குவாஷ் ஃபைல் பண்ணுறாங்க, வெனஸ்டே வந்து லிஸ்ட் ஆகுது அப்படின்னா வெனஸ்டே அந்த வழக்கு முடிஞ்சிடும். அவ்வளவுதான். ஆமாம், வித்தின் வீக்லயும் முடியலாம் வாய்ப்பு இருக்கு. அதுக்கான நல்ல வழக்கறிஞர் இருக்கணும், அவ்வளவுதான். நடிகை கஸ்தூரி வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அப்படி இழிவா பேசிட்டாங்கன்னு அந்த குற்றச்சாட்டு வந்த உடனே வேற ஒரு பேட்டியில வந்து நான் தெலுங்கு பேசக்கூடிய மக்களை சொல்லல, நான் திமுகவை தான் சொன்னேன்னு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை மீன் பண்ண வந்தாங்கல்ல. பட் இந்த அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஜாமீன்ல வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. இந்த தருணத்துல அவங்க குறிப்பிட்ட அந்த குடும்பத்தின் மீதான அந்த கோபம் தணிஞ்சிருச்சா? ஆனா ஜாமீனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, அதனால தமிழக அரசு மீதான அந்த கோபம் தணிஞ்சிருச்சா அவங்களுக்கு? இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிரிவில் வந்து அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த 4 பிரிவுமே பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 3 இயர்ஸ் தான் வந்து பனிஷ்மெண்ட்டு.
அப்ப ரொம்ப சாதாரண வழக்கு தான். சாதாரண கஸ்தூரி வழக்கு மீது. தான். ஆமா. ஒருத்தவங்க அபியூசிவா பேசுறாங்க பப்ளிக்ல. அதனால ஒரு கம்யூனல் கிளாஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஒரு சப்ஜெக்ட். அவதூறு வழக்கு அவ்வளவுதான் இல்லையா? அவ்வளோதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா, அர்னேஷ் குமார் விஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒண்ணு இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வழக்குல 3 வருஷம் இல்ல, 7 வருஷம் தண்டனை கூடிய இந்த கன்விக்ஷன் குடுக்கக்கூடிய வழக்குகள், இந்த பிரிவு எல்லாமே வந்து நீங்க வந்து ஓன் பாண்ட்ல விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் போலீஸ்க்கும் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்போது இவங்களை கைது பண்ணதே வந்து நம்ம வந்து தப்புன்னு தான் சொல்லுறோம். ஓ, கஸ்தூரியை கைது பண்ணதே தப்பு. கைது பண்ணதே தப்பு. ஆனா 2 மொழிகள் பேசக்கூடிய 2 இனக்குழுக்களுக்கு இல்ல, இடையே இல்ல. சண்டை வர மாதிரியான ஒரு சூழல் ஒரு இது இருந்தது இல்லையா? அது அப்ப சார் இப்ப யாரு சண்டை போட்டுக்கிட்டாங்க? சண்டை ஒரு- போட்டு ஒரு சரி சார், இனத்தோட நான் என்ன சொல்றேன்னா உரிமை- இவங்க ஒரு கம்யூனிட்டிக்கு உரிமை இவங்க வேணுங்கிறதுக்காக பேசிட்டாங்க. இன்னொரு community-ய சரி, இல்ல இல்ல தப்பா அவங்க பேசுறது கஸ்தூரி தப்பு மேடம் பேசிட்டாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, உள்ள அப்ப வச்சிட்டீங்க. அது தப்பு இல்லைங்க. அவங்க பெயில்ல வெளியே வந்துட்டாங்க. நான் சொல்ல வரேன், ஒரே ஆ. நிமிஷம். வெளியே வந்துட்டாங்க. அவங்க பேசின வீடியோ வந்து யூடியூப்ல இருந்து எடுக்க முடியுமா? காலகாலமா தானே. அதுலதான் இருக்கும். முடியுமே, எடுக்க முடியுமே. காலகாலமா நான் என்ன சொல்றேன்னா, இவங்களை அரெஸ்ட் பண்றதை விட அந்த வீடியோ நீக்கிருக்கலாமே. அப்ப போலீஸ் arrest அதிகாரி- பண்ணது தப்பா அல்லது அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அவங்க தப்பா பேசலன்னு எடுத்துக்கணுமா இதுல? சார் அவங்க அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க, காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு, ஓகே. பட் நான் என்ன கேட்குறேன்னா, ப்ரொவிஷன்ஸ் இருக்குல்ல, அவங்கள 41 ஏசிஆர்பிசி எதுக்கு இருக்கு? ஆஸ் பர் 41 ஏசிஆர்பிசினா அவங்கள வந்து ஒரு சம்மன் கொடுத்து நோட்டீஸ் கொடுத்து கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து எதுக்காக பேசுனீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு அவங்கள வந்து ஓன் ஸ்டேஷன் பெயிலே விட்டுருக்கலாமே. சம்மன் அமிச்சது அவங்க ஷூட்டிங்காக போயிட்டாங்க சார். ஓகே. சம்மன் இங்கே வந்தது அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. போலீஸ் வந்து இப்போ சம்மன் கொடுத்தா இவங்க வரலையேன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. தேடி போகும்போது அங்கே ஹைதராபாத்தில் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க ஆப்ஸ்கான்லாம் ஆகல. ஆனா தலைமறைவுங்கிற மாதிரி எல்லாம் செய்தி பார்க்க முடிஞ்சது. இல்லை சார், தலைமறைன்னா எப்படி சார் வீட்டில் இருப்பாங்க? அது ஒரு தரைப்பாளர் வீடுன்னு சொன்னாங்களே, அது இல்லை இல்லை அவங்களோட வீடு தான். சொந்த வீடு தானா? அவங்களோட வீடு சொந்த தான். வீடா வாடகை அது வீடான்னு அவங்களோட தெரியல, பட் வீடு தான். அவங்க வீடு தான், அவங்க வீட்டில் தான் ஆனா இருந்திருக்காங்க. செய்திகள் வீட்டில் தான் எல்லா சார். மீடியா சார் இன்னொரு விஷயம், நான் ஆஸ் அன் அட்வொகேட் சொல்கிறேன், ஆஃப்டர் 6 PM வந்து ஒரு லேடிஸை போய் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் 6 PM வந்து காவல் நிலையத்தில் வச்சு என்கொயரி பண்ணக்கூடாது. ஈவன் ஒரு போலீஸ் லேடி கான்ஸ்டபிள் இருந்தாலும் அதுவே அரெஸ்டே தப்பு. ஆஃப்டர் 6 PM they have arrested. பண்ணவே கூடாது. பண்ணக்கூடாது சார், சட்டப்படி பண்ணக்கூடாது சார். ஓகே. இப்ப கஸ்தூரியை ஆஃப்டர் 6 PM அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. சட்டப்படி அதுவே தப்பு. அதுவே தப்பு. ஓ. அரெஸ்டே நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம உங்களை முதல்ல ஜாமீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜாமீன் பண்ணி போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. ஃபைனலா நடிகை கஸ்தூரி வழக்கு பத்தி நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? ஒரு கூட்டம் வந்து பிராமணர்கள் வந்து ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணுறாங்க எக்மோரில். அப்போ வந்து அந்த கூட்டத்துக்கு போகிறாங்க, இவங்கள சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம கூட பேசும்போது சார் ஸ்டேஜில் ஒரு 4 பேர் கையை தட்டுறாங்க கீழே இருந்துன்னா நம்ம ஒரு எமோஷ்னலாக பேசிடுவோம்ல, அது வந்து இயல்பு தான். பட் அவங்க கொஞ்சம் ஓவர் எமோஷ்னலாக பேசிட்டாங்க, அவ்வளோதான். நடிகை கஸ்தூரியோட கைது மற்றும் ஜாமீன் பற்றி நிறைய விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. குமுதம் நேயர்களுக்கு நன்றி. டேஸ்டில் பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பார் மசாலா பவுடர். Taste the Daily. Taste the Daily.